வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்பா. தவேக சார்பில் தேர்தலில் போட்டியிடவங்களுக்கு விருப்ப மனு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வாங்க ஆர்வமாக வந்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க தவேகவோட அந்த செயல்பாடை? பண்ணி தானே அவனு எலெக்ஷன் வந்துச்சுன்னா விருப்ப மனு கேட்டு இப்போ தனியாக நிற்கிறேன்னு ஆகிப்போச்சு. ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் யார் யார் நிற்க போகிறாங்கன்றத விருப்ப மனு வாங்குறது வழக்கம் தானே, அரசியல் கட்சி வழக்கம். அது செய்கிறாங்க. அட்லீஸ்ட் கட்சியில் அரசியல் தான் பேசாமல் இருக்காங்க. இதையாவது நிற்கிறவங்க ஆளாவது விருப்ப மனு கேட்கணும்ல, அது நடக்குது. ஆக்சுவலி அவங்க தவேக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு 30% மேலே ஓட் ஷேர் இருக்குது அப்படிங்கிறாங்க. காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி தவேக தனியானாலே 18 to 20% வந்துடும் சொல்கிறாரு. உண்மையிலே தவேக அந்த அளவு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்காங்களா? ஏன்னா ரொம்ப கம்மியாக போடுறீங்க. 40 இருக்குன்னு நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு, நீங்கள் 30 சொல்கிறீங்க. பிரவீன் சக்கரவர்த்தி 18ன்றான். என்ன ரொம்ப ரொம்ப சீப்பாக இடம் போடுறீங்க. ஆல்ரெடி 4500 பேர்கிட்ட சர்வே பண்ணி பாண்டே தினமலரும் 22% அதர் கட்சிஸ்ன்னு போட்டு அதில் 15% இருக்குன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே ஆதவர்ஜனா 36% இருக்குன்னு சொன்னாப்புல. நிர்மல்குமார் 40% சொல்லியாச்சு. நீ அடுத்த ஆதவர்ஜனா 50% வந்தாச்சு. நீங்கள் ரொம்ப கம்மியாக 30%ன்னு சொல்கிறீங்களே. என்ன ஒரு கட்சியை இப்படி குறைவாக போடலாமா நீங்கள்? 50% தாண்டிட்டாங்க அவங்க. அதனால் அடுத்து ஆட்சி அமைக்கிறது விஜய் தான். 50% தாண்டியாச்சுன்னா விஜய் தானே ஆட்சி அமைப்பார். தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் செய்யாத சாதனையை 50% தாண்ட ஒரே ஆள் சிங்கிள் தனியாக தாண்டதுன்னா பெரிய விஷயமா இல்லையா? அப்போ அந்தளவுக்கு ஒரு சாதனை சரித்திரம் படைச்சிருக்காரு. அந்தளவுக்கு தமிழக மக்களுக்கு நன்மை செய்திருக்காரு. அந்தளவுக்கு ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பேன்னு சொன்ன உத்தமராக இருக்கார். அந்தளவுக்கு மக்கள் செல்வாக்கை பெற்றிருக்கிறார். அப்போ 50% ஓட்டை எடுத்துருவேன்ற நம்பிக்கையோடு அவங்க இருக்கும்போது நீங்கள் அதை போய் 30%, 18% சொன்னீங்கன்னா அது அவங்கள ரொம்ப குறைவாக எடை போடுற மாதிரி இல்லையா? நீங்கள் இல்லை, அவங்க ஒரு அரசியல் அனுபவம் இல்லாமல் ஒரு அதீதமாக கற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஈவன் சி ஓட்டர்ஸில் கூட அவங்களுக்கு ஒரு 15% வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. அந்த 15% ஆஃப்டர் எலெக்ஷனும் கண்டினியூ ஆகுமா? எலெக்ஷன் டைம் நான் தான் சொன்னேன், 4 கோடி பேர் ஓட்டு போடுறாங்க. அதில் 4500 பேர்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு 4500 பேர்கிட்ட சர்வே பண்ணிவிட்டு விஜய்க்கு 15% ஓட்டு இருக்குன்னு ஒருத்தன் சொல்கிறான். அதை நம்புறீங்க நீங்கள்? இப்போ சி ஓட்டர் 20% சொன்னால் ஏன் நம்ப மாட்டீங்க? அவன் எத்தனை பேர்கிட்ட நீங்கள் அந்த சர்வேயில் கலந்துருக்கீங்களா? இல்லை. என் தம்பி நீ கலந்துருக்கியப்பா அதில்? இல்லை, உங்கள்கிட்ட சர்வே கேட்டாங்களா? ஏன்ட்ட கேட்கல ஒருத்தரும். ஓகே, என்னங்க இது? அவன் அது இது மாதிரி புருடா சர்வே, புருடா பில்டப்பு. நம்ம அதாவது வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார், நம்ம பில்டப் பண்ணுறோமோ பீலா விடுறோமோ அந்த உலகம் நம்மளை நம்பணும்டா அப்படின்னு சொல்லுவாப்புல. அது மாதிரி பில்டப் பண்ணிவிட்டு பீலா விட்டுட்டு தலையிறாங்க. அது அவங்க கட்சிக்காரர்கள் வேணால் நம்பலாம். ஓகே, நான் கேட்குறேன், ஒட்டுமொத்த உச்சபட்ச நடிகர் நீ தான் சொன்ன, யார்? விஜய் தான் சொன்னார். கேரியரின் உச்சத்தில் இருந்து நான் விட்டுட்டு 1000 கோடி சம்பாத்தியத்தை விட்டுட்டு நான் மக்கள் பணிக்காக வர்றேன்னா, யாரும் உன்னை கூப்பிடலை, நீயாக தான் வர்றேன்னா 2 வருஷம் கழித்து மாநாடு போடுற. ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய 70% தொண்டர்களாவது வந்திருப்பாங்களா? மாநாட்டுக்கு வந்திருப்பாங்களா? வந்திருப்பாங்க. 60%, 40% வர முடியல, ஏதோ ஒரு காரணங்களால் அவங்களால வர முடியல வச்சுக்கோங்க. 60% வந்திருப்பான். விக்கிரவாண்டிலையும் மதுரையிலையும் அந்த கூட்டம் மேக்சிமம் எவ்வளோ இருக்கும்? 1 கோடி இருக்குமா? 2 கோடி இருக்குமா? அவ்வளோ ஏங்க குறை சொல்கிறீங்க? 1 லட்சம் சேர் போட்டிருக்காங்க. அதிகபட்சம் 1 லட்சம் சேர் போட்டால் 1 கோடி வராதா? வராது. 5 லட்சம் பேர் வந்திருப்பான்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் அதிகபட்சமாக 5 லட்சம் பேர். வராதவன், இது வர முடியாதவன், இந்த 5 லட்சம் பேருடைய அப்பா, அம்மா, தங்கச்சி, தம்பி, அண்ணன் எல்லாம் சேர்த்து 4 டைம்ஸ் வச்சுக்கோங்க. எவ்வளோ வச்சு? ஒரு 25 to 30 லட்சம். 20 லட்சம். 5 லட்சம் இன்ட்டு 4 டைம்ஸ் எவ்வளவு? 20 லட்சம். 20 லட்சம். 20 லட்சம் 4 கோடியில் எத்தனை %? 5%. எவ்வளவு? 5%. 5. இது 5% ஓட்டு தான் உன்கிட்ட இருக்குது. அதுதான் ரியாலிட்டி. ஓகே, நீ போகிற இடத்துலலாம் அதே 5 லட்சம் பேரை வர சொல்லிக்கிட்டே கூட சுற்றிக்கிட்டு இருந்தால் ஊடகத்துக்கு காசு கொடுத்து காலையில் எழுந்திரிச்சிட்டார், இப்போ தான் உச்சா போயிருக்கார், இப்போ தான் பல்லு விளக்குறார், இப்போ தான் ஜிப்பு போட்டிருக்காரு, பேண்ட்டு ஜிப்பை, இப்போ தான் சட்டையை போட்டிருக்காரு, இப்போ தான் காரில் ஏறி இருக்காரு, கதவை திறந்துட்டாரு, கேட்டு திறந்துருச்சு, காரு பயணப்படுது, உள்ளுக்கு உட்காந்துருக்காரு, இப்படிலாம் ஊடகங்களுக்கு பணத்தை கொடுத்து விளம்பரம் பண்ணால் அது உண்மையான ஓட்டுன்னு அர்த்தமா?
இப்படி தான் டிடிவி தினகரன் போராட்டத்துக்கெல்லாம் ஒரே கூட்டமாக இருந்தது தெரியுமா உங்களுக்கு? தொடக்கத்தில் அவர் போராட்டத்துலலாம் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. ஓட்டு எப்படி இருந்துச்சு? ஏன்னா அதே ஆளுகளை கூட்டிகிட்டே போனால், அதே ஆளுகளை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டே போனால் அப்படி தான் பண்ணிட்டுருக்கு. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து 20% ஓட்டு, 18% ஓட்டு, 20%, 36%, 40%, 50%, இன்னும் போனால் 100% ஓட்டு எனக்கு தான் இருக்குதுன்னு சொன்னாலும் சொல்லவே முடியாது. ஆனால் விருப்பமனு வாங்குறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் வந்து குவிஞ்சிருக்காங்க. ஒரு பெரிய பார்ட்டி ஏடிஎம்கே டிஎம்கேக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குமோ அதே அளவுக்கான ரெஸ்பான்ஸ் டிவிகேக்கும் இருக்குது. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆமாங்க, நீங்கள் 100 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்கிற கூட்டம் தானே அது. 100 ரூபா டிக்கெட்டை வாங்கி 2000 ரூபாய்க்கு விற்று ஒரு டிக்கெட்டுக்கு 1900 ரூபா ஊழல் பண்ணி கரப்ஷன் பண்ணி வாங்கின பணம் தானே அது. அப்போ அதுக்கு வரமாட்டானா? அப்புறம் இதுக்கே நம்ம ஒரு சினிமாவுக்கே நம்ம வந்து 5 கோடி கொடுத்து சுறாவில் வந்து அருண்ராஜ் ஐஆர்எஸ் விஜயை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போகிறாரு. கொண்டு போய் இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டு கொண்டு போய் அவர்கிட்ட வந்து அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறாங்க. என்ன பண்ணாங்க? நான் சுறா படத்தினுடைய வெற்றிக்காக என் ரசிகர் மன்றத்துக்கு செலவழித்த தொகை 5 கோடி. அந்த செலவழித்த தொகையில் 5 கோடி செலவழித்த தொகையில் ரசிகர் மன்றத்துக்கு கொடுத்த பணம், தாரதப்பட்டைக்கு கொடுத்த பணம், பாலும் பழமும் ஊற்றுறதுக்கு கொடுத்த பணம், மாலை போடுறதுக்கு, போஸ்ட் வைக்கிறதுக்கு, கட் அவுட் வைக்கிறதுக்கு, பட்டாசு போடுறதுக்கு, இதுக்கெல்லாம் 5 கோடி கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டவர் தானே விஜய். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இந்த கூட்டத்தை வச்சு தாரதப்பட்டை அடித்து தாளம் காட்டி ஒரு படம் வந்த உடனே ஒரே விளம்பரம் பண்ணி 3 நாளைக்கு அந்த படத்தை ஓட்டணும். 3 நாளைக்கு வந்து ஹை டிக்கெட்டை விற்கணும். இதுதான் டார்கெட்டு. படத்தை ஓட்டுறதுக்கு எல்லா செலவும் விஜய் கொடுத்துட்றாரு. டிக்கெட்டு வந்து நீ 100 ரூபா டிக்கெட்டை 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு விற்றுக்கோ, விற்று பழச்சிக்கோ. ஒரு படத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை ஷோ? ஒரு நாளைக்கு எத்தனை ஷோ நடக்குது? நார்மலாக 4 ஷோ, பெரிய படங்கள் வந்து 6 ஷோ வரைக்கும். 6 ஷோ, 5 ஷோன்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜாக 5 ஷோ, 15 ஷோ. 15 ஷோ, ஒரு ஷோவுக்கு வந்து 1500 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ வச்சு? 15 ஷோவுக்கு 15,000, 15, 7,500, 27,500 ரூபா கிடைக்குதுங்க ஒரு 3 நாளைக்கு. எவ்வளோ கிடைக்குது? 27,500. 27,500 ரூபா கிடைக்குது ஒரு ரசிகனுக்கு. அப்போ 27,000 ரூபா ஒருத்தன் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அது ஒரு டிக்கெட் விற்றான். அவன் 10 டிக்கெட் விற்றான்னா 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் கிடைக்கும். 3 லட்சம் கிடைக்குதா? அப்போ இந்த பில்டப் பண்ணி விற்கிறவன் அரசியல்னு வந்தால் என்ன ஆகும்? எம்எல்ஏ ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், பேரூராட்சி தலைவர் ஆகலாம், மேயர் ஆகலாம், கவுன்சிலர் ஆகலாம். இத்தனையும் ஆனால் என்ன ஆகும்? அப்போ கூட்டம் வரத்தானே செய்யும். பில்டப் பண்ணுற கூட்டம் வரத்தான் செய்யும். மக்கள் ஓட்டு போடணும்ல. இவங்களா சேர்ந்து இவங்களா ஓட்டு போட்டுட்டா ஜெயிச்சிட முடியுமா? சொல்லுங்கள். இவங்களா ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியாது. ஆனால் மக்கள்கிட்ட வந்து பெரிய மக்கள்கிட்ட பிம்பம் கட்டப்படுகிறது, பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணப்படுகிறது. இவர் தான் ஜெயிப்பான்ற பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணி காசு கொடுக்குற ஊடகங்கள், சர்வே கொடுக்குற வலதுசாரி ஊடகவியலாளர்கள், விஜய்க்கே தெரியாத விஷயங்கள் எல்லாம் விஜய்க்கு தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடிய ஊடகவியலாளர்கள்லாம் இருக்காங்கன்னு. அவெல்லாம் வந்து அவர் பெரிய ஆள், இவர் இப்படிப்பட்டவர், அவர் அப்படி நினச்சிருப்பார், இவர் இப்படி நினச்சிருப்பார் அப்படின்னு இவனுக்கே தெரியாதெல்லாம் இவங்களுடைய ஐடியாக்கள் எல்லாம் விஜய் மவுத்தில் திணிக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து கட்டுற பிம்பம், அந்த பிம்பத்தில் எழுப்பப்பட்டதான் அது. சரி, ஊழலற்றவர்னு சொல்கிறார். இன்றைக்கி தீர்ப்பு வந்திருக்கு. என்ன தீர்ப்புன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? வருமான வரித்துறை வந்து விஜய்க்கு விதித்த அபராதத்தை வந்து ஹைகோர்ட் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. எதுக்கு அபராதம் போட்டாங்க? அவரோட வருமானத்தை மறைச்சதுக்காக அபராதம் போட்டிருக்காங்க. வருமானத்தை மறைச்சா அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் ஊழல். அந்த பணத்துக்கு பேர் என்னது? கருப்பு பணம். கருப்பு பணம். அரசியல்வாதி ஊழல் பண்ணி சேர்க்குற பணத்துக்கு பேர் என்னது? கருப்பு பணம். கருப்பு பணம். அதிகாரிகள் ஊழல் பண்ணி சேர்க்குற பணத்துக்கு பேர் என்னது? கருப்பு பணம். கருப்பு பணம். லஞ்சத்தில் வாங்குற பணத்துக்கு பேர் என்னது? கருப்பு பணம். கருப்பு பணம். இதுதானே? அப்போ நீ வந்து 2015-16 35 கோடி கணக்கு அமைச்சிருக்க, 15 கோடியை மறைச்சிருக்க, மொத்தம் 50 கோடி. 50 கோடியில் 35 கோடியை கணக்கு அமைச்சிட்டு 15 கோடியை மறைச்சிருக்க. அப்போ என்ன அர்த்தம்? 42% நீ அரசாங்கத்தை ஏமாற்றி கருப்பு பணத்தை உருவாக்கியிருக்க. எவ்வளவு? 42%. ஒரு படத்தில், புலி படத்தில் மட்டும் 42% ஏமாற்றிருக்க. நீ இப்போ என்ன சொல்கிற? நீ உச்சபட்ச நடிகர்னு சொல்கிற. நீ உச்சபட்ச நடிகரா? உச்சபட்ச நடிகர்னு என்னது? அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்னா உச்சபட்ச நடிகர்.
இன்னைக்கு சினி இண்டஸ்ட்ரியிலேயே அதிகமாக சம்பளம் வாங்குற நடிகர் யார் தெரியுமா? அல்லு அர்ஜுனா 300 கோடி ஒரு படத்துக்கு. ரஜினிகாந்த் 260 கோடி 270 கோடி ஒரு படத்துக்கு. 3வது விஜய் 250 கோடி. நீ 3வது இடத்துல இருந்துக்கிட்டு நான் உச்சபட்ச நடிகர்னு நீ சொல்கிற, அங்கே ஒரு பொய் சொல்கிறியா? ஏமாற்றிட்டேன். சரி ரைட்டு, ஓகே, அதை விடு. உன்னுடைய லிஸ்ட்டு நான் இப்போ எடுத்து பார்த்தேன். நான் நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் இந்தியா, அது இது வந்து ஃபோர்ப்ஸ் பத்திரிக்கை, இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஓகே, ஃபிலிம் பீட்டு பத்திரிக்கை, இத்தனை பத்திரிக்கையும் இவர்கள் வந்து இப்போ நான் சொன்ன கணக்கு, அல்லு அர்ஜுனா 300 கோடி வாங்குறாரு, ரஜினிகாந்த் 270 கோடி வாங்குறாரு, விஜய் 250 கோடி வாங்குறாரு, ஷாருக் கான் 200 கோடி வாங்குறாரு, இப்படி வரிசையாக லிஸ்ட் பண்ணியிருக்கு. அப்போ இவர்கள் படத்துக்கு வாங்கினது 35 கோடி தான் வாங்கியிருக்காங்க. 250 கோடி வாங்கினான்னு ஒருத்தன் ஒரு பத்திரிக்கை எழுதுறான்னா அவன் மேலே கேஸ் போட்டிருக்கணுமா இல்லையா? இவங்க யாராவது கேஸ் போட்டிருக்காங்களான்னா ஒருத்தரும் கேஸ் போடலை. ஃபோர்ப்ஸ் மேலே போடலை, சினி பீட்டில் போடலை, இந்தியன் எக்ஸ்பிரஸில் போடலை, எதுலேயும் போடலை. நேஷனல் ஃபிலிம் அவார்டு இந்தியா டேட்டாவுக்கு போடலை. அப்போ என்ன அர்த்தம்? அவங்க வாங்குறாங்கன்னு அர்த்தம். நான் ஆவரேஜுக்கு எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டு 10 வருஷத்து டேட்டா கேட்டேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆவரேஜ் விஜய் வந்து 140லேருந்து 190 கோடி வாங்குறாப்புல வருஷத்துக்கு. 2 படம், 1 படம், 3 படம், 4 படம், அப்படி பார்த்தா வருஷத்துக்கு 190 கோடி ரூபா. அப்போ 10 வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிச்சிருக்காரு? 1900 கோடி சம்பாதிச்சிருக்காரு. 1900 கோடியில் 42% 750 கோடி. 720 கோடியே நீ வந்து கருப்பு பணமாக சம்பாதிச்சிருக்க. ஆவரேஜ் குறைஞ்சது சொல்கிறேன் நான். இந்த 250 கோடி கருப்பு பணத்தை எங்கெல்லாம் பினாமி பேரில் முதலீடு பண்ணியிருக்க? இல்லை, இப்போ அவர் அந்த அளவுக்கு முறைகேடு பண்ணியிருந்தா, அந்த அளவுக்கு கருப்பு பணம் வச்சுருந்தா பிஜேபி அவரை வந்து நெருக்கி இருக்கும், இல்லை அவரை இன்னுமே நெருக்கும், இனிமேல் நெருக்கும். ஏற்கனவே நீ இப்போ வந்து அரசியல் ஆரம்பிச்சுட்டு இனிமேல் நெருக்கும். இல்லை, அந்த 15 கோடி அந்த புலி படம் வந்த காலகட்டத்தில் அவர் மேலே ஓப்பனாக வந்தது. எல்லா நேரமும் டெய்லி இவங்களை செக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா? மேலே கம்ப்ளைண்ட் போச்சுன்னா நெருக்குவாங்க. ஓகே, இன்னும் அடுத்து வருவாங்க, இன்னும் அடுத்து ரைடு விடுவாங்க. ஓகே. அப்போ இன்னுமே அப்போ வருமான வரித்துறை அல்லது வேற எதுவும் டிபார்ட்மெண்ட்ஸ் மூலமாக விஜய்க்கு நெருக்கடி? ஆமாம், நெருக்கடி வரத்தான் செய்யும். நீ தான் சொல்கிற உச்சபட்ச நடிகர்னு. யாராவது சொன்னாங்களா? நீ தானே சொன்ன. ஆமாம், விஜய் தானே சொன்னார் ஆமாம், உச்சபட்ச நடிகர்னு. உச்சபட்ச நடிகர்னு சொன்ன டேட்டாவே முதல்ல தப்பு. நீ 3வது ஆள், நீ முதல் கிடையாது. அந்த 3வது ஆளாக இருந்துக்கிட்டு 750 கோடி ரூபா நீ 42% நீ வருமான வரிப்பு ஒரு படத்தில் ஏமாத்திருக்கேன்னா, ஒரு ஆவரேஜ் ரெவென்யூ ஒரு 190 கோடி. ஆனால் நீ அந்த படத்துக்கு காமிச்சது 35 கோடி தான் காமிச்சிருக்க 2015-16. அப்போ எவ்வளோ ஆச்சு? 50 கோடின்னு வச்சுக்கோங்க. கருப்பு பணம் வெள்ளை பணம் ரெண்டையும் சேர்த்து 50 கோடி. அப்போ 200 கோடியில் 50 கோடி எவ்வளவு? 5×20 5 டைம்ஸ் அதிகமாக வாங்கிட்டு ஒரே ஒரு டயத்துக்கு டேக்ஸ் கட்டியிருக்க. நீ டேக்ஸ் கட்டினா முடிஞ்சு போச்சா? இப்போ ஆதி அந்தத்தை தோண்டி எடுத்தான்னா நீ எங்கெல்லாம் வாங்கின, யார்கிட்ட வாங்கின, நீ எந்த படத்தை தயாரிப்பாளர் நடித்த அப்படின்னு சொல்லி இவனுக்கு கொடுத்த தயாரிப்பாளர்கள்ட்ட எல்லார்கிட்டையும் தோண்டி எடுத்து மொத்தமாக டேலி பண்ணி உட்காந்து ஒர்க் பண்ணான்னா 750 கோடி ஏமாற்றிய, கருப்பு பணம் ஏமாற்றிய, ஊழல் செய்த குற்றவாளியாக விஜய் காணப்படுவார். சரியா? நீ எப்படி ஊழலற்ற ஆட்சி கொடுப்ப? ஏற்கனவே திமுக ஊழல் கட்சி, தீய சக்தி. அதிமுக ஊழல் கட்சி. ஆனால் ஜெயலலிதா மட்டும் ஊழலற்றவர். எடப்பாடி 2017 எடப்பாடி ஆட்சி தான் ஊழல் ஆட்சி. ஓகே, இவங்கெல்லாம் ஊழல் ஆட்சின்னு நம்ம ஏற்றுக்கிறோம். அதை ஏற்றுக்கிட்டு தான் மக்கள் வந்து ஏடிஎம்கே 30 ஆண்டு காலமும் டிஎம்கே 25 ஆண்டு காலமும் ஆள விட்டுருக்காங்க. ஆமாம், ஆள விட்டுருக்காங்க. ஊழல்னு சொன்னால் நரேந்திர மோடி உட்பட, ட்ரம்ப் உட்பட எவனுமே தப்ப மாட்டான். ஓகே, நீ ஊழலின் ஊற்றுக்கண்ணை தடுக்க வந்த உலகமாக உத்தமன் ஏன்டா ஊழல் பண்ணிருக்க கேட்பானா இல்லையா? இல்லை, மக்கள் வந்து ஊழலை ஒரு பெரிய பிரச்சனையாக பார்ப்பாங்களா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற எல்லா கட்சிகளுக்கும் ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்தவங்க விஜய்க்கு எக்ஸப்ஷன். விஜய்க்கு ஊழல்ல நீ ஒரே குட்டையில் ஊறிய மட்டை. சரியா? திமுக மாதிரி தான் நீ, ஏடிஎம்கே மாதிரி தான் நீ, பிஜேபி மாதிரி தான் நீ. ஊழலில் நீ ஆட்சிக்கு வராமையே ஊழல் பண்ணிட்ட. அண்ணாமலை மாதிரி 10,000 கோடி சம்பாரிச்சிட்ட. அண்ணாமலை 10,000 கோடி உன்னை விட 5 டைம்ஸ் அதிகமாக சம்பாரிச்சார். ஐபிஎஸ்ஸாக இருந்து இங்கே வந்து அமைச்சர் ஆகலை, எம்பி ஆகலை, எம்எல்ஏ ஆகலை, கவுன்சிலர் கூட ஆகலை, 10,000 கோடி சம்பாரிச்சாருன்னு பிஜேபி கட்சிக்காரங்களே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அண்ணாமலை மேலே.
நீ சினிமாவில் நடித்து சம்பாரிச்ச, அதில் நான் 2000 கோடி சம்பாரிச்சிருக்கேன் இது வரைக்கும் 10 வருஷத்தில், லாஸ்ட் 10 வருஷம். நீ 30 வருஷம் கூட சினிமாவில் இருந்திருப்ப. ஆனால் லாஸ்ட் 10 வருஷத்தில் மட்டும் 2000 கோடி சம்பாதிச்சிருக்க. அந்த 2000 கோடியில் 750 கோடி ஊழல் பண்ணியிருக்க, 750 கோடி கருப்பு பணத்தை உருவாக்கியிருக்க. அப்போ நீ எப்படி ஊழலற்ற ஆட்சி கொடுப்ப? சரி, ஊழலில் ஃபெயிலியர். சரி, தொலைநோக்கு பார்வை இருக்கா? அரசியல் உனக்கு தெரியுதா? மத்திய மாநில அரசியலை பற்றி ஏதாவது புரிதல் இருக்கா? மாநில சுயாட்சினா புரிதல் இருக்கா? இருமொழி கொள்கையில் புரிதல் இருக்கா? ஒரு புண்ணாக்கு இல்லை. அங்கேயும் நீ 0. ஆனால் அவர் இருமொழி கொள்கை, மாநில சுயாட்சி, இந்த மாதிரி திமுக எதெல்லாம் முன்வைக்குதோ அந்த விஷயத்தையும் தானே அவர் முன்வைக்கிறாரு. எல்லாத்தையும் முன்வச்சா உனக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? இல்லை, அப்போ அவருக்கு புரிதல் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும். எல்லாம் அது எவனா எழுதி கொடுத்துருவோம், மண்டபத்தில் எழுதி கொடுத்துருவோம். அதை வந்து பேசுவேன். நீ அதை பற்றி பேசு. மாநில சுயாட்சியை பற்றி நீங்கள் பேசு. விக்சித் பாரத் சிஸ்டா அபியான்னு ஒரு பில்லு கிரியேட் பண்ணியிருக்கான் மோடி. அந்த பில்லை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, மாநில பல்கலைக்கழகங்கள், மாநில நிதியால் உருவாக்கப்பட்ட, மாநில அரசின் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் இனிமேல் செயலற்றதாக ஆகிவிடும். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்காது, அண்ணா யூனிவர்சிட்டி இருக்காது, மும்பை யூனிவர்சிட்டி இருக்காது, கல்கத்தா யூனிவர்சிட்டி இருக்காது, ஹைதராபாத் யூனிவர்சிட்டி இருக்காது, யூனிவர்சிட்டி ஆஃப் எதுவும் இருக்காது. எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் போயிடும். எஜுகேஷன் சிஸ்டம் ஒட்டுமொத்தமாக கொலாப்ஸ் ஆக போகுது. இதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்களே அந்த அம்மா, மறுநாள் கூட்டம் போட்டைய, ஏதாவது பட்ஜெட்டை பற்றி ஒரு வரி ஒரு நாள் சொல்ல முடிஞ்சதா? பட்ஜெட்டை பற்றி சொல்ல முடியாது, அரசியல் பேச தெரியாது, மாநில சுயாட்சினா என்னென்னு தெரியாது, மத்திய அரசு என்ன வேலை, கன்கரண்ட் லிஸ்ட்டில் என்ன நடக்குது, ஸ்டேட் லிஸ்ட்டில் என்ன நடக்குது, சென்ட்ரல் லிஸ்ட்டில் என்ன இருக்குது, அதுக்கு என்ன இது எதுவும் தெரியாது. எதை பற்றியும் பேச மாட்டேன். உனக்கு எதுக்கே ஓட்டு பண்ணணும்? எதுக்கு ஓட்டு பண்ணணும் சொல்லு. இல்லை, அநீதியை எதிர்க்க வந்தவர். எந்த அநீதி? இதை ஜனநாயக படத்தை போய் முடக்கி வச்சுருக்கான் பிஜேபி. ஏன் முடக்கி வச்சுருக்கான்? பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரே ஆள் நீ தானே மக்கள்கிட்ட காமிக்கணும். அதன் மூலமாக கிறிஸ்தவ முஸ்லீம் மக்களை ஏமாற்றணும், அவங்க ஓட்டை வாங்கணும். அதே மாதிரி தலித் கிறிஸ்தவ இளைஞர்கள் ஓட்டை ஏமாற்றி வாங்கணும். வாங்கி திமுக ஓட்டை குறைக்கணும், ஓட்டை கூட்டணும். ஓட்டை குறித்து ஓட்டை பிரித்து அதிமுக பிஜேபி ஜெயிக்கணும். பிஜேபியினுடைய அடிமை அரசாங்கம் இங்கே வரணும். இதுதான் பிஜேபியுடைய அஜெண்டா. அந்த அஜெண்டாவை தான் உனக்கு சிபிஐயில் அழுத்தம் கொடுத்து சொல்லியிருக்கேன். அதை தான் உங்கள் அப்பா வச்சு 75 சீட்டு தரேன்னு சொல்லி காங்கிரஸை கூப்பிட்ருக்க. காங்கிரஸ் அதை நம்பி வெளியே வரப்போகுது. வெளியே வந்து தெருவில் போக போகுது. ஓகே, இது நடக்க போகுது, நம்ம பார்க்க போகிறோம். காங்கிரஸ் இன்னுமே டிவிக்கே கூட போகிறதுக்கு உறுதியாக இருக்காங்களா? ஏமா போகிறதுக்கு உறுதியாக இருக்காங்கல்ல? ஏன்னா ராகுல் காந்தியினுடைய ஆஸ்தான சிஷியர்கள் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாக்கூர், கரூர் ஜோதிமணி அம்மா, இவங்க எல்லாருமே வந்து, அதே சசிகாந்த் செந்தில், இவங்க எல்லாரும் வந்து விஜய் தான் அடுத்த ஃபோர்ஸு. விஜயும் ராகுல் காந்தியும் சேர்ந்தால் தமிழ்நாட்டிலே நம்ம ஆட்சி மாற்றத்தை உருவாக்கிடலாம். திமுகட்ட போனால் 18 எம்எல்ஏக்கள் தான் ஜெயிக்க முடியும். அதாவது விஜய்கிட்ட போனோம்னா நம்ம 50 எம்எல்ஏக்கள் ஜெயிக்கலாம், 117 எம்எல்ஏக்கள் ஜெயிக்கலாம். ஒருவேளை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் வரும். விஜய் வந்து கட்சியை வந்து தமிழ்நாட்டில் மட்டும் வைக்க மாட்டார், கேரளாவில் ஆரம்பிப்பார், கர்நாடகாவில் ஆரம்பிப்பார், தெலுங்கானாவில் ஆரம்பிப்பார், அடுத்து வந்து ஆந்திராவில் ஆரம்பிப்பார், அடுத்து மலேசியாவில் ஆரம்பிப்பார், அடுத்து வந்து லண்டனில் ஆரம்பிப்பார், அடுத்து அமெரிக்காவில் ஆரம்பிப்பார். மோடி இருக்க வரைக்கும், ராகுல் காந்தியால் இவிஎம் இருக்க வரைக்கும், மோடி இருக்க வரைக்கும், அமித்ஷா இருக்க வரைக்கும், எலெக்ஷன் கமிஷன் இருக்க வரைக்கும், எஸ்ஐஆர் இருக்க வரைக்கும் இவிஎம் இதில் வச்சுக்கிட்டு ராகுல் காந்தியால் இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது. இதெல்லாம் இங்கெல்லாம் ஆரம்பித்தாருன்னா மலேசியாவில் பிரதமர் ஆகலாம் ராகுல் காந்தி, லண்டனில் பிரதமர் ஆகலாம், அமெரிக்காவில் பிரசிடெண்ட் ஆகலாம் விஜயனுடைய செல்வாக்கை வச்சு அப்படின்னு எவனாவது சொல்லி கொடுத்துருப்பான். அதை நம்பி ராகுல் காந்தி மாணிக் தாக்கூரை பேச வச்சுக்கிட்டே இருக்கார், பிரவீன் சக்கரவர்த்தி பேசிகிட்டே இருக்கார், தமிழ்நாடு முழுக்க விசில் அடிக்குதுன்றாரு, 18% ஓட்டு இருக்குன்றாரு, 3வது பெரிய கட்சி இருக்குன்றாரு, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு வேளை வந்து அவங்களுக்கும் விஜய்க்கு ஒரு சீக்கிரட் டீல் கூட வந்திருக்கலாம். அதை ஆதவர்ஜனா உருவாக்கியிருக்கலாம். ஏன்னா ஆதவர்ஜனா வந்து ஒரு தலித் சிஎம் வந்து வரணும்னு சொன்னவர். அப்போ தலித் சிஎம் வரணும்னா என்ன அர்த்தம்? இந்த வட்டம் நம்ம வந்து கட்சியை பார்ப்போம், பல்வேறு மாநிலங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம், எஸ்டாப்ளிஷ் பண்ணி மோடிக்கு அகேன்ஸ்டாக உருவாக்குவோம். ஏன்னா கொள்கை எதிரி அவர். காங்கிரஸை வந்து இந்த வட்டம் தலித் முதலமைச்சர் ஆக்கிடுவோம். சசிகாந்த் செந்தில் ஏற்கனவே தலித்து எம்பியாக வேறு இருக்கார். அவர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸரு. அண்ணாமலைக்கு பதிலாக வந்து சசிகாந்த் செந்தில் முதலமைச்சரை ஆக்கிடலாம்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்கலாம். சர்க்கார் படத்தில் யாரோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை முதலமைச்சர் ஆக்கிற மாதிரி இந்த வட்டம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை
முதலமைச்சர் ஆக்கிடுவோம்னு சொல்லி விஜய் உறுதி கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் நடந்திருக்கலாம், யாருக்கு தெரியும்? நடக்கலாம். இவங்க வெளியே வரலாம். வெளியே வந்து சிஎம் கேண்டிடேட்டாக கூட காங்கிரஸ் வரலாம். இதெல்லாம் நம்ம தடுக்க முடியுமா? இல்லை, விஜய் வந்து பாஜகவை எதிர்க்கவே இல்லை, பாஜகவுக்கு பயப்படுறாரு. அப்படி இருக்க விஜயை எப்படி காங்கிரஸ் நம்பும்? அவங்களுக்கு அந்த கொஸ்டின் இருக்கும் தானே. அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. பிஜேபி பக்கம் விஜய் போயிடக்கூடாதுன்னு விஜய் வந்து இவங்களோட இருப்பாருன்ற நம்புகிறாங்க. நம்பி வெளியே வர்றாங்க. இவங்க எவ்வளோ தூரம் வெளியே வந்து விஜயோட க்ளோஸ் ஆகுறாங்களோ அவ்வளோ தூரம் விஜய்க்கு ஆபத்து பிஜேபியால். ஓகே, பிஜேபி என்ன நினச்சிருக்கு, இது வரைக்கும் அழுத்தம் கொடுத்துருக்கு அப்படின்னா, நீ தனியாக நிற்கணும், கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை பிரிக்கணும், தலித் கிறிஸ்தவ இளைஞர்கள் வாக்குகளை பிரிக்கணும், பிரித்து திமுகவை அறுதி பெரும்பான்மை பெற விடாமல் தடுக்கணும், 100 சீட்டுகளை குறைக்கணும், 20 சீட்டு நீ ஜெயிக்கிறது நாங்கள் இவிஎம் மூலமாக உன்னை ஜெயிக்க வச்சுருவோம், 70 சீட்டு ஏடிஎம்கே ஜெயிக்கும், 30 சீட்டு பிஜேபி என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும், 100 சீட்டாச்சா, 20 சீட்டு வந்து விஜய் ஜெயிக்க வச்சு நாங்கள் சொல்கிற ஆள் தான் சீஃப் மினிஸ்டர். அப்போ வந்து நாங்கள் யாரை வேணாலும் போடுவோம், எடப்பாடியே போடுவோம், இல்லைன்னா வேறு யாரை போடுவோம், யாரை வேணாலும் போடுவோம். நாங்கள் சொல்லக்கூடிய பிஜேபியினுடைய பொம்மை முதலமைச்சர் இருப்பார். பீகார் மாதிரி, மகாராஷ்டிரா மாதிரி, ஹரியானா மாதிரி, இந்த மாதிரி நாங்கள் வந்து உருவாக்குவோம். இந்த பிஜேபியினுடைய ஆட்சியை உருவாக்குவோன்றது அமித்ஷாவுடைய திட்டம். அந்த திட்டத்தின்படி செயல்படலை அப்படின்னா காங்கிரஸை இழுக்கணும் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா காங்கிரஸை இழுத்துட்டு வா. இழுத்துட்டு வந்து அங்கே திமுக 20 சீட்டு தரும், 25 சீட்டு தரும்னா நீ அவனை வெளியே கொண்டாந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு 10 சீட்டு தந்தாலும் வாங்கிக்கிடுவான். அவனை கேவலப்படுத்திடு, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆனால் காங்கிரஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் கவனிக்காம தான் இப்படி இம்மெச்சூராக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமாம், மெச்சூராக பிஹேவ் பண்ணிருக்காரு. ராகுல் காந்தி அதை என்கரேஜ் பண்ணிட்டுருக்காரு. அதனால் நம்ம என்ன பண்ண முடியும்? வி கான் ஹெல்ப். ராகுல் காந்தி இஸ் ஒரு ஒண்டர்ஃபுல் பர்சன். பட் ஆனால் அது அவர் என்ன நினச்சிருக்கலாம், நம்ம இப்போயே வெளியே வந்துட்டோம்னா காங்கிரஸை பில்டு பண்ணிடலாம், காங்கிரஸை பில்டு பண்ணி ஒரு வேளை விஜயோட கூட்டணி வச்சு நம்ம காங்கிரஸ் ஆட்சியை திரும்பி கொண்டாந்துடலாம் அப்படின்னு. தமிழ்நாட்டிலேருந்து தப்பான இன்புட்ஸ் அவருக்கு கொடுக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அவங்க ரைட்டான இன்புட்ஸ் கொடுக்குறாங்க. நாங்கள் தனித்து நின்று திமுகவுக்கு எதுக்கு அடிமையாக இருக்கணும், அதிமுகவுக்கு அடிமையாக இருக்கணும், தனித்து நின்று ஜெயிப்போன்னு கூட சொல்லியிருக்கலாம். அதனால் இந்த வட்டம் தனித்து நின்று போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. விஜய் கூட போகாமல் கூட தனியாக போய் ஒரு 50 சீட்டு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு இந்திய அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க. நன்றி. மிக்க நன்றிப்பா.